இன்றைய ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வாழைப்பழத்தை வச்சு நம்ம ஒரு அடை செய்ய போகிறோம். வாழைப்பழத்தில் எந்த பழமாக இருந்தாலும் பரவாயில்லை. இப்போ என்கிட்ட இருக்கிறது வந்து நேந்திரம்பழமும் செவ்வாழையும். இப்போ இதை உரித்து வச்சுருக்கோம். இதால் நல்லா மசிச்சிடணும் நல்லா. அதுக்கப்புறம் தேவைக்கேற்ற ஜீனி, ஆப்ப சோடா, முட்டை 4 போடலாம், இல்லை 5 போடலாம். கடையிலே இல்லையா, இன்றைக்கி 2 தான் எடுத்துருக்கிறேன். ஆனால் போதும், வாழைப்பழம் நிறையா இருக்குது. மைதா வந்து 200 கிராம் பாக்கெட்டு 400 கிராம் வச்சுருக்கேன். சுக்கு ஏலக்காய் பொடிச்சு வச்சுருக்கிறேன். இதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு வாழைப்பழத்தை இதால் நல்லா மசிச்சிடணும். எக்காரணத்தை கொண்டு மிக்சியில் அடிக்கக்கூடாது. அதுக்கப்புறம் ஜீனி, முட்டை எல்லாம் போட்டு மாவெல்லாம் போட்டு தோசை மாவு பதத்துக்கு நம்ம கரைச்சி வச்சுக்கணும். இதெல்லாம் கலவையாக சேர்ந்ததுக்கப்புறம் உங்களுக்கு மறுபடியும் வீடியோ போடலாம். பார்த்தீங்கன்னா, இப்போ எல்லாத்தையும் போட்டு நம்ம நல்லா ஒரு கலவையாக கிண்டியாச்சு. இப்போ நான் ஒரு 1/2 மணி நேரம் கிண்டிட்டேன். அதனால் இது போதுமானது. இப்போ நம்ம இது எப்படி தவாவில் ஊற்றி எவ்வளோ பதமாக மெதுவாக சுட்டு எடுக்கணும். தவா வந்து மெதுவாக சூடாக இருக்கணும். மெதுவாக சூடாக இருந்து இதை நம்ம சுட்டு எடுக்கணும். இருங்க காட்டுறேன். சூப்பராக இருக்கும் இந்த ரெசிபி, செஞ்சு பாருங்கள். 1/2 மணி நேரம் போதுமானது. இப்போ மாவு ஊறிடுச்சு. நான் சுட ஆரம்பிச்சிட்டேன். இந்த மாதிரி அழகாக பொன்னிறமாக வரணும். அவசரப்பட்டு திருப்பிடக்கூடாது. ரொம்ப நிதானமாக தீயை வச்சு மெதுவாக சிம்மில் வச்சு இதை அப்படியே பிரட்டி போட்டோம்னா செம்மையாக இருக்கும். இதுக்கு பெரிய நெய்யெல்லாம் வேணும்னு அவசியம் இல்லை. கோல்டு வின்னர் இல்லை நல்லெண்ணெய் இப்படி போடும். ஆனால் கடலெண்ணெய் மட்டும் வேண்டாம். ஏன்னா அது கொஞ்சம் தித்திப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும். வாழைப்பழத்துக்கு போதுமான சீனி நான் போட்டிருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் போட்டுக்கலாம். இருங்க, நான் இதை அது தவாலேருந்து எடுத்ததுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், மரப்பு கட்டி பிரட்டி போட்டிருக்கேன். தவாவை நல்லா சுற்றி வச்சு இதை மெதுவாக பொறுமையாக செய்யணும். சில பேர் சொல்லுவாங்க, நம்ம பனியார் குழியில் இது போட்டால் நல்லா சூப்பராக வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அதெல்லாம் வேஸ்ட்டு. இது இப்படி செஞ்சு சாப்பிட்டா தான் இது நல்லாயிருக்கும். கொஞ்சம் பொறுமை வேணும். நிற்கிறதுக்கு ஃபஸ்ட்டு காலில் தெம்பு இருக்கணும். இது ரொம்ப நல்ல ரெசிபி. ரொம்ப ஒல்லியானவங்களுக்குலாம் கொடுத்தா நல்ல ஒரு தெம்பான ஒரு பலகாரம். இது எடுத்ததுக்கப்புறம் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள் எவ்வளோ மாவு ஊற்றுறேன்னு. இந்த மாதிரி ஒரு கரண்டியில் அள்ளி அவ்வளோதான். இப்படி தட்டி விட்டு மட்டும் இப்படி வச்சா போதும். இப்படி தட்டி விட்டு இப்படி வச்சா போதும். கொஞ்சம் உங்களுக்கு ஆட்டமாக செத்துறிடுச்சு. நீங்கள் அழகாக ரவுண்டாக மாவை பரப்பி விட்டால் போதும். இப்போ லேசாக இப்படி எண்ணெய் பனியாரக்குள்ளேனா நிறைய எண்ணெய் தேவைப்படும். சில பேர் என்ன பண்ணாங்கன்னா, எண்ணெய் காய வச்சு அதில் ஊற்றுவாங்க. அதெல்லாம் அப்போ மாதிரி எண்ணெய் குடிக்கும். இது வந்து ரொம்ப அழகாக சாப்பிடவும் பிக்கவும் நல்லா செம்மையாக இருக்கும். பாருங்கள், தித்திப்பியோட இந்த வாழைப்பழம் நல்லாயிருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு எங்களுக்கு சொல்லுங்கள். நல்லா பொறுமையாக சிம்மெல்லாம் ரொம்ப மெதுவாக வச்சு வேகுது. அவ்வளோ அவசரப்படாது. தவாவை இந்த மாதிரி சுற்றி திருப்பணும். திருப்பினா 4 பக்கத்து வேகணும். மேலே எண்ணெய் ஊற்றிட்டு 2 பிரட்டணும் அங்கிட்டும் இங்கிட்டும். ரொம்ப அழகாக பொறுமையாக செஞ்சீங்கன்னா இந்த மாதிரி சூப்பரான ரெசிபி உங்களுக்கு கிடைக்கும். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நன்றி நண்பர்களே. இப்படிக்கு உங்கள் விடைபெறும். வணக்கம் மதுரை. பாய்.